நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறேன் என்று பவுல் கூறிய வார்த்தைகளை நினைவு கூறுகிற இந்த நாளில் நாமும் நம்முடைய ஓட்டத்தை நிறைவேற்றி அதை நிறைவு செய்ய கடவுள் நமக்கு உதவி செய்ய இந்த வேளையில் மன்றாடுவோம். இறைவன் தாமே திட்டத்தை கொடுக்கிறவர். அந்த திட்டங்களை நிறைவேற்ற நமக்கு ஆற்றலும் பலனும் அளிக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். இன்று திருப்பாடல் 68 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் என்கிற பல்லவி வார்த்தைகளை நாம் பாடி துதிக்கிற போது இந்த அழைப்பு உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு அழைப்பாக அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே நாமும் கடவுளை புகழ்ந்தேத்து அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நமக்கு அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து மகிழ்ந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது துன்பப்படுகிற, துயரப்பட்டு கிடக்கிற, பாலைவனம் போல மாறிப்போன வாழ்க்கையை கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்விலும் அவர் வசந்தத்தை கொடுக்கிறார். அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் அருள் மழையை அவர் பொழியச் செய்கிறார். மகிழ்ச்சியின் தைலத்தால் அவர்களை அவர் நிறைவாக்குகிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாமும் பாடி புகழ்ந்து நம்மை நிறைவாக்கின அந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துவோம். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்கிற எல்லா சூழல்களிலும் நம்மை தாங்கி நிற்கிற நல்ல தெய்வம் நம் ஆண்டவர். இந்த நல்ல தெய்வத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடந்து செல்ல, அவர் காட்டிய வழியில் நாம் நடந்து செல்ல, இறைவனுடைய இரக்கம் நம்மை நிறைவாய் வழிநடத்த இந்த வேளையில் மன்றாடி செபிப்போம். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அன்பே உருவான இறைவா, உம்முடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த பணியை நாங்களும் நிறைவேற்ற எங்களுக்கு ஆற்றலும் அறிவும் தருகிறீர். உங்களோடு என்னும் இருக்கும்படி துணையாளரை தருமாறு தந்தையிடம் கேட்பேன் என்ற வார்த்தையின்படியாக நீர் அருளியிருக்கிற அதே ஆவியானவருடைய துணை கொண்டு நாங்களும் தந்தையை மாற்றிப்படுத்த எங்களுக்கு ஞானத்தையும் அருளையும் தந்தரலும். தூய ஆவியின் சப்தத்தை கேட்டு புரிந்து கொள்ளுகிற ஞானமுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை